பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா கோமதிய பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அங்க பாண்டியன் கடைக்கு கிளம்பி போய்க்கிட்டு இருக்கும்பொழுது, மறுபடியும் நம்ம கோமதி பாண்டியன கண்டுக்காத மாதிரி ஒரு நாடகத்த மறுபடியும் கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. "இப்படியே பண்ணுங்க, கூடிய சீக்கிரத்தில வழிக்கு வந்துருவாப்ல" அப்படின்னு மீனாவும் ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்திவேல் பொண்ணு வீட்டோட பொண்ணோட அப்பாவ கூப்பிட்டு, "எதுக்காக இந்த நிச்சயதார்த்தத்த கேன்சல் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சே ஆகணும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. "இல்ல, நீங்க ஏன் இந்த பொய்யெல்லாம் எங்ககிட்ட இருந்து மறைச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, அது அவளாவே தான் தாலி கட்டிக்கிட்டா. என் பையன் ஒண்ணும் தாலி கட்டவே இல்ல. இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே." அப்படின்னதுக்கப்புறம், "இல்லவே இல்ல. எனக்கு உங்க குடும்பத்திலேயே ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த நிறுத்த சொன்னாங்க." அப்படின்னு வாய விட்டுர்றாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்திவேல் விடாம, "எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். யாரு சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸா கேட்கவும், அவரும், "உங்க அம்மா தான் இந்த கல்யாணத்த நிறுத்த சொன்னாங்க. நிச்சயதார்த்தத்த நிறுத்த சொன்னாங்க. உண்மையாலுமே உங்க பொண்ணு மேல அக்கறை இருந்துன்னா, இந்த கல்யாணத்த நிப்பாட்டிடுங்கன்னு அவங்களே சொன்னதுக்கப்புறம், நாங்க எப்படி இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்குவோம்?" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இந்த தலைவருக்கு பயங்கரமான கோவம். இந்த பக்கம் என்னடான்னா, நம்ம தங்கமயில காமிக்கிறாங்க. ஸோ தங்கமயில் தான் ஒரு வயசான அம்மாவ பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அவங்க அவங்களோட ஃபோன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, சரவணனுக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறாங்க. தங்கமயிலோட வாய்ஸ கேட்ட உடனே, "என்ன அடுத்தவங்க ஃபோன்லலாம் வரியா நீ இப்ப?" அப்படின்னு கட் பண்ணிடுறாப்ல. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம தங்கமயிலுக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஸோ பெரிய ட்விஸ்ட்டா வச்சு தங்கமயிலு கன்சீவா இருக்கிற மாதிரி கொண்டு போக போறாங்களாட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இந்த பக்கம் நம்ம பழனி கிட்ட நம்ம குமாரவேலு, "அரசி தான் என் மனசுல இருக்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, "உண்மைய தான் சொல்றியா? நீ அதுக்கு அந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும். நீ உண்மையாலுமே இருக்கிற அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல மறுபடியும் பழி வாங்குறதுக்காக ஏதாச்சும் பண்ணுன, நானே உன்னைய சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சக்திவேல் பயங்கரமா கோவம் "எங்க அந்த கிழவி?" அப்படின்னு சொல்லி அம்மாவ கூப்பிட்டு வச்சு பயங்கரமா திட்டி, "நீ தான் பொண்ணு வீட்ல பேசி இந்த நிச்சயதார்த்தத்த நிறுத்த சொல்லியிருக்க" அப்படின்னு சொன்ன உடனே, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. நாளைக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.